ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கைகேயி கிட்ட பேசி பார்த்த வசிஷ்டர் பெருந்தீங்க செஞ்சிருக்க, இப்போயாவது நல்லது செய்ய ஆரம்பின்னு சொல்கிறார். அதே மாதிரி சீதைக்கிட்டேயும் பேசுகிறார். இந்த மாதிரி நீ ராமன் தான் காட்டுக்கு போனமே ஒழிய நீ காட்டுக்கு போனோம்னு சொல்லப்படலை அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஆனால் சீத்தை கிளம்புற முடிவுலேருந்து மாறலை. சீத்தை காட்டிலேயே வாழ்ந்தால் கூட வெவ்வேறு விதமான நகைகள், ஆடைகள், வாசன திரவியங்களோட வாழணும்னு சொல்லி பார்க்குறார். ஆனால் அந்த அந்தணர்களில் மேம்பட்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல எடுப்படலை. கணவனை பின்தொடர்ந்து காட்டுக்கு போகிற முடிவிலிருந்து சீத்தை மாறலை. இறுதியாக மரவுரி அணிஞ்ச காட்சியை பார்த்துட்டு பலரும் தடுத்து நிறுத்துறதுக்காக தசரத மன்னரை சபிக்கிறாங்க. மன்னரோ பெருமூச்சு விட்டுருக்கார். தர்ம நியாயத்துலேயும் புகழ்லையும் வாழறதுலேயுமே ஆசை விட்டவர் போல காட்சியளித்தார் மன்னர். பெரும் துக்கத்தோட கைகேயை பார்த்து மீண்டும் பேசுகிறார். கைகேயி, மரவுரி அணிஞ்சு காட்டுக்கு போக வேண்டியவா இல்லை சீதை. அவளுடைய உரிமைகளை பற்றி ஆச்சாரியர் வசிஷ்டர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நியாயமானது தான். மரவுரியை எப்படி அணியறதுன்னு கூட புரியாமல் அவள் கையில் வாங்கிட்டு கொண்டு திகச்சுட்டு நிற்கிற சீதையை பார்த்து உன் மனசு உருகலையா? அவள் மரவுரி அணிய வேணாம். அவளை பற்றி நான் உனக்கு வரம் கொடுக்கலையே, அவளை பற்றி அந்த வரத்தில் இல்லையே. அதனால் ஆச்சாரியர் வசிஷ்டர் சொன்ன மாதிரி எல்லா வசதிகளையும் பெற்றுண்டு அவள் காட்டுக்கு போட்டோம். கடுமையான விரதத்தை என்கிட்டேருந்து வரம் மூலமாக நீ அவளுக்கு கொடுத்துருக்க. அதோடு திருப்தி அடையாமல் சீதைக்கு நேர அந்த கொடுமையான காட்சியை என்னை பார்க்க வைக்கிற. இனி உயிர் வாழறதுல எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அழிவு நெருங்கிட்டுது. ஒரு வேளை ராமன் ஏதாவது உனக்கு தவறு அழிச்சிருந்தா சீதை உனக்கு என்ன செஞ்சா? மென்மையான அவளால் யாருக்கு என்ன கெடுதல் நிகழ முடியும்? ராமன் காட்டுக்கு அனுப்புறதோடு நீ திருப்தி அடைய மாட்டியா? நீ செய்கிறது பாவத்தில் உனக்கே பெரும் பங்கு நேரிடும், பெரும் துன்பம் வந்து நேர போகிறதுன்றதை இப்பயாவது உணர மாட்டியா? ராமனை பொறுத்தவரை நான் உனக்கு அழிச்ச வரோம், என்னை கட்டுப்படுத்துறது உண்மைதான். ஆனால் சீதையும் மரவுரி அணைஞ்சு காட்டுக்கு போக வேண்டிய நிலையை நீ ஏற்படுத்துறதுனால நரகத்தை நோக்கி நடந்துட்டுருக்க அப்படின்றத நீ மறந்துடாத அப்படின்னு தசரத்தை ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் தலையை குனிஞ்சிட்டு பேசுகிறார். காட்டுக்கு புறப்பட்ட மனநிலையை அடைஞ்சிட்ட ராமர் தசரத்தை பார்த்து ஒரு வேண்டுகோள் விற்கிறார். ராஜாவே, என்னுடைய தாயார் கௌசல்யா உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவங்க, ரொம்ப மென்மையானவங்க. என்னுடைய பிரிவை அவரை வாட்டாமல் இருக்கிறதுக்காக அவர்கிட்டேருந்து நீங்கள் விசேஷ அக்கறை நீங்கள் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் காட்டுற பரிவின் மூலமாக என்னுடைய பிரிவை அவங்க தாங்கிக்குமாறு நீங்கள் செஞ்சிட முடியும். என்கிட்டேருந்து பிரிஞ்சுட்டதை நினச்சி மனசு நொந்து அவர் யமன்கிட்ட போய் சேர்ந்துடாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் காட்டுற அன்பு தான் அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடியதுன்னு ராமர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட தசரத மன்னர் கௌசல்யுடைய துக்கத்தை நினச்சி ரொம்ப துயரம் அடைகிறார். ராமனுடைய அரசுரிமை பெறப்போகிற நேரத்தில் காட்டுக்கு போகிறதுக்காக மரவுரி அணிஞ்சு நிற்கிற அவளத்தை மீண்டும் ஒரு முறை அவர் பார்க்குறாரு. அவருடைய மனம் செதறது, மூர்ச்சிச்சு விழுந்துடுற தசரத் மகாராஜா. பெருந்தோள் படைச்சவரும் பெரும் வீரமான தசரத மகாராஜா மூர்ச்சி அடைஞ்சோன்னே ஒரு பேதை போல புலம்புறார். என்னுடைய முந்தைய பிறவியில் பல பசுக்கள்கிட்டேருந்து கண்ணுகளை நான் பிரிச்சிருக்கணும், பல ஜீவராசிகளை நான் கொண்டு தீர்த்திருக்கணும். அதனால தான் என்னவோ எனக்கு இந்த துன்பம் நேரிட்டிருக்கு. நெருப்பு போல் பிரகாசிக்கிற என் மகன் மென்மையான ஆடைகள்லாம் கழற்றி எரிஞ்சிட்டு மரவுரி அணிஞ்சிட்டு துறவி போல் நிற்கிறத பார்த்து என் உயிர் இன்னும் பிரியாமல் இருக்கேன். குறிக்கப்பட்ட காலம் வந்து சேராத வரையில் ஒரு மனுஷனுடைய உயிர் பிரிய போகிறதில்ல. அதனால தான் கைகேயிட்ட இந்த சித்திரவதை செய்யப்பட்டும் கூட என்னுடைய உயிர் இன்னும் பிரியாமல் இருக்குது. தீய எண்ணம் கொண்ட கைகேயி தனதோட திட்டத்தை முடிக்கிறதுலையே குறியா இருக்காளே. எல்லா மக்களும் இப்படி துயர்ந்து நிற்கிறோமே அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை வெளியிடுறார் தசரதர். பின்னர் சுமந்திரரை பார்த்து உத்தரவு பிறப்பிக்கிறார். ராமனை நாட்டினுடைய எல்லை கடந்து அழிச்சுன்னு போகிறதுக்காக சிறந்த குதிரைகளை பூட்டப்பட்ட தேர் தயாராகட்டும். பக்திமானும் வீரனுமான என் மகன் தன்னுடைய தந்தையினாலும் தாயினாலும் நாடு கடத்தப்படுறான். நல்லவாளுக்கு கிடைக்கிற பரிசு இதான் போட்டிருக்கு. தசரதனுடைய கட்டளையை ஏற்றுண்டு சுமந்திர ராமரை அழிச்சுன்னு போகிறதுக்காக தேரை தயார் பண்ணுறார். அப்போ பொக்கிஷத்துக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி தசரதரால் அழைக்கப்படுறார். பல வருஷங்கள் காட்டில் வாழ போகிற சீதைக்கு நல்ல ஆபரணங்களையும் உடைகளையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். இப்படி தசரதர் உத்தரவின் காரணமாக அங்கே ஆபரணங்கள்லாம் கொண்டு வரப்படுறது. மன்னருடைய கட்டளையை ஏற்றுண்டு அவற்றை அணிஞ்சிக்கிறாங்க சீத்தை. மேகமூட்டமில்லாத வானில் சூரியன் பிரகாசிக்கிறது போல் ஜொலிக்கிறாங்க. கண்ணீர் சொரிஞ்சவாறே சீதையை அணைச்சிக்கிறார் கௌசல்யன். அவளுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.